இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, மாலை எடுத்து கொடுங்க. தரேம்மா. மாலையை வாங்கிக்கோங்க. தாசு, மாலை போட்டுக்கோ. போட்டு விடுங்க. இவ கையில கொடுங்க. சரி, என்கிட்ட கொடுங்க. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ. ஐயா, நேரம் இல்ல. நீங்க மந்திரத்தை எல்லாம் நீட்டி முழங்காம ஆரம்பத்துல கொஞ்சம், இடையில கொஞ்சம், கடைசியில கொஞ்சம் சொல்லி முடிச்சிருங்க. ஆமாங்க ஐயா, சீக்கிரம். என்ன பாக்குறீங்க? ஆக வேண்டியதை பாருங்க. ரொம்ப முக்கியம். இந்த தாலி கட்டும்போது சொல்ற மந்திரம் அதை முழுசா சொல்லி முடிச்சிருங்க. சரியா? அது போதும். ஐயோ, எனக்கு அப்படி வராதேம்மா. மந்திரத்தோட முத வரிய புடிச்சேன்னா எல்லாம் சொல்லி கடைசி வரியில தான் போய் நிக்கும். அப்படியே பழகிடுத்துமா. நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க, உங்க கழுத்துல வெட்டு விழுந்து ரத்தம் வரும். பரவாயில்லையா? இல்லம்மா, நான் சீக்கிரம் பண்ணிடுறேன். அப்ப நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. வேகமா பண்ணிடுறேம்மா. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ. செல்லம், டேய், என் அழகு தங்கச்சி இல்லடா நீ. பேசுடா, ஏன்டா சும்மா இருக்க? பேசுமா. டேய், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீ நல்லா தானே இருக்க? ஏண்டா, உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே? சொல்றா. சிவா, நடந்த விஷயத்துல காவேரி ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. திடீர்னு ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாண மேடையில உட்கார வச்சா யாருக்குதான் அப்செட் ஆகாது? அதுலயும் அந்த ஜனனியோட துரோகம் வேற. எல்லாத்தையும் எப்படி ஒரு சின்ன பொண்ணு தாங்குவா? அவளை கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க, அப்புறம் அவ பேசுவா. எந்திரிச்சு வாமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். காவேரி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? காவேரி, வா போலாம். வா போலாம். வா 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 காவேரி, வா 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 போலாம். அம்மா, நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. ரொம்ப நன்றிம்மா. சார், ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். உங்க பொண்ணு பத்திரமா கிடைச்சாங்களே, அதுவே போதும் சார். நான் வரேன் சார். சரிங்க வரேன் சார். அம்மா, இன்னும் ஏமா உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பல? பெட்டியெல்லாம் தூக்கி வெளியே போட்டாச்சு காவேரி. அவதான் இன்னும் அசிங்கப்பட்டு இங்கே நின்றுட்டு இருக்கா. ஓடி. ஜனனி, நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ண? எனக்கு எதுக்கு துரோகம் பண்ணீங்க? இப்படி முதுகுல குத்திட்டீங்களே. காவேரி, நாங்க எல்லாரும் போதுமான அளவுக்கு இவளை திட்டிட்டோம். ஆனா இவதான் ரோஷமே இல்லாம இங்கே நின்னுகிட்டு இருக்கா. ஏன் எதுக்கு இங்க நிக்கிறீங்க? இன்னும் வேற யாரையாவது கொண்டு போய் விடணுமா? உங்களை சும்மா விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா, எங்க இருந்து நான் கூட்டிட்டு வந்தீங்க உங்களை? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டாங்கன்னு. என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்கன்னு. எங்க என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. காவேரி, போங்கன்னு சொல்றேன்ல. காவேரி, நீ இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சொன்னா கேளு. வா காவேரி, வா வா. ஓம் கட்பாங்கினே நமஹ. தம்பி, தாலியை கட்டுங்கோ. மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே ஸ்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोस्तुते
இல்ல, நான் உயிரோட இருக்க கூடாது. இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் நான் உயிரோடவே இருக்க கூடாது. நான் யார் தெரியுமா உனக்கு? மேகலை. என்ன நீங்கெல்லாம் உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆனா நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் இல்ல, உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். நானும் உங்க அப்பாவும் ரொம்ப பெரிய திக் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்குனா நான் உனக்கு சித்தி முறை வேணும், அந்த அளவுக்கு. உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்னடி சொல்ற? ஏய், எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? இதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆனினா எங்களை பத்தி என்கிட்ட இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சா நீ எவ்வளவு டென்ஷன் ஆக. நானும் உங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் காவேரி. அந்த துளசிதான், அவதான் எங்களை பிரிச்சா. உங்க அப்பா என் மேல எவ்வளவு பிரியமா இருப்பாரு தெரியுமா? உங்க யாருக்கிட்டே இல்லாத பிரியம் அவருக்கு என் மேல இருந்துச்சு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் ஏன் கலங்கி இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஏன் பவானி, நம்ம எப்பவுமே இப்படி உட்காந்து பேசினது இல்லைல்ல? உனக்கும் எனக்கும் பெரிய வயசு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனாலயோ என்னமோ நமக்குள்ள எப்பவும் சண்டையாவே போயிட்டு இருக்கு. இனி உனக்கு சண்டை போடுற அவசியம் இருக்காது. கவலைப்படாத. ஹே, இந்த ரூம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? வேணும்னா இந்த ரூமை நீ எடுத்துக்கோ. என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. நீ என்ன எப்பவுமே அக்கான்னு கூப்பிட்டது இல்லல்ல? சில சமயம் தோணும் நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு. ஏன் பவானி, ஒருவேளை நான் செத்துட்டா என்ன அக்கான்னு கூப்பிட்டா அழுவல? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுற? உன்னை அந்த மேகலை கடத்திட்டு போயிட்டா, அதனால அப்செட்டா இருக்கியா? அதான் அப்பாவும் அண்ணனும் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஆனா முழுசா காப்பாத்தி கூட்டிட்டு வரல. அதான் வருத்தமா இருக்கு. அது என்ன முழுசா? புரியல. நீ என்ன சொல்ற? நீ புரியல. இப்ப புரியாது பவானி, பின்னாடி புரியும்.